மாணவர்களே, ஒரு வார்த்தையை கேட்டதன் பிற்பாடு அதனை உடனேயே தன்னுடைய வாழ்க்கையாக மாற்றினார்கள் சஹாபாக்கள். இன்று எத்தனையோ உபதேசங்களை கேட்கிறோம். குடும்பவியல் சம்பந்தமாக, இபாதாக்கள் சம்பந்தமாக எத்தனையோ பயான்களை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அது எங்களுடைய வாழ்க்கையில் செயற்படுத்தப்பட்டிருக்கிறதா? கேட்டதன் பின்னர் அதற்கு மார்க்ஸை போட்டு விடுகிறோம். அதனை மார்க்ஸ் போட்டதன் பின்னால் அப்படியே விட்டு சென்று விடுகிறோம். என்னுடைய வாழ்க்கையில், பேசியவருடைய வாழ்க்கையிலும் அது செயற்படுத்தப்படவில்லை, கேட்பவருடைய வாழ்க்கையிலும் செயற்படுத்தப்படவில்லை என்றிருந்தால் அந்த உபதேசங்களில் என்ன பெருமதி இருக்கிறது? கண்ணியமானவர்களே, ஒரு கணம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நபி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டியவைகளை வார்த்தைகளாக வெளிப்படுத்தினார்கள். அதனை பார்த்த சஹாபாக்கள் உடனேயே தன்னுடைய வாழ்க்கையில் செயல்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள். ஆனால் நாங்கள் இன்று தம்முடைய வாழ்க்கையில் இல்லாதவைகளை பேச தொடங்கி விடுகிறோம். அது எப்படி அடுத்தவர்களிடத்தில் பிரயோசனம் அளிக்க தொடங்கும்? கண்ணியமானவர்களே, ஒவ்வொருவர்களும் தனிப்பட்ட முறையில் கடமைப்பட்டிருக்கிறோம். என்னுடைய குடும்ப வாழ்வு, என்னுடைய மனைவி என்று வருகின்ற பொழுது எப்படி தாய் தந்தைக்கு மதிப்பளித்தோமோ, அவர்களிடத்திலே சுவர்க்கம் இருக்கிறது என்பதாக அடையாளப்படுத்தப்பட்டதோ, அதே போன்று உலகத்தில் இருக்கக்கூடிய பொருட்களில் சிறந்த ஒரு பொருள் இருக்கும் என்று சொன்னால், உலக பொருட்களிலேயே உயர்ந்த ஒரு அந்தஸ்துடைய ஒரு பொருள் இருக்கும் என்று சொன்னால், துன்யா குல்லுஹா மதா, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விடயங்களும் ஒரு சொற்ப இன்பத்துக்குரியவைகள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய பொருட்களிலே எல்லாம் சிறந்த ஒரு பொருள், கண்ணியமான ஒரு பொருள், விலை மதிப்பற்ற ஒரு பொருள் இருக்கும் என்று சொன்னால் அது ஒரு சாலிஹான ஒரு மனைவி என்பதாக சொல்லி காட்டினார்கள். கண்ணியமானவர்களே, இதனுடைய கடமைப்பாடு இருவர்களுக்கு இருக்கிறது. முதலாவது கட்டம் ஒரு பெற்றோருடைய கரத்தில் இருக்கிறது. ஒரு சாலிகான பெண்மணிகளை உருவாக்குவதே ஒரு பெற்றோர்களுடைய கரத்தில் இருக்கிறது. அடுத்த கட்டம் தான் முடித்த கணவனிடத்திலே கையிலே இருக்கிறது.